இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான முட்டை சப்பாத்தி எப்படி செய்யறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவை பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பிணைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு பக்கம் ஊறட்டும். இன்னொரு பக்கத்தில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் 4 வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வதங்கவும் தக்காளி பழம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் நல்லா மையாக வதங்கணுங்க. பார்த்திங்கன்னா மையாக வதங்கியாச்சு. உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ சில்லி சிக்கன் மசாலா அதை இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலோட எல்லா வாடையும் போகட்டும். இப்போது நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் முட்டையில் படணும். சின்ன சின்ன பீஸாக கூட முட்டையை கட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி செடியை தூவி விட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச சப்பாத்தி மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டையாக தேய்ச்சிக்கலாம். அடி ரொம்ப கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்ச்சா அந்த வைக்கிற முட்டை வெளியே வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போது மடிச்சிக்கலாம். அதை 2 பக்கமும் மாறி மாறி மடிச்சிக்கலாங்க. மடிச்சுட்டு இதை மெல்லமாக அழுத்தம் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, அப்புறம் பிரிஞ்சிட்டு வந்துடும் மாவு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ 2 3 போடவும் அதுக்கப்புறம் அடுப்பில் காய வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வச்சுட்டு நீங்கள் போடாதீங்க. முட்டையில் உள்ள ஈரப்பதம்லாம் மாவில் பட்டு மாவு கிழிஞ்சு முட்டையெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்க சப்பாத்தியை இந்த கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா பொன்னிறமாகவும் வேகவும் செய்யும். 2 பக்கமும் மாறி மாறி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நீங்கள் போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராகவும் இருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் தான் இருக்கும். லாக்டவுன் டயத்தில் இப்படி ஈஸியான ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.